T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்றில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதின. டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரரான ரோஹித் சர்மா முதல் ஓவரில் இருந்தே தனது பவுண்டரி கணக்கை தொடங்கினார். குறிப்பாக ஆஸ்திரேலியா அணியின் நட்சத்திர பந்து வீச்சாளரான மிச்சல் ஸ்டார்க் வீசிய 3வது ஓவரில் 4 சிக்சர்கள் அடித்து ஒரே ஓவரில் 30 ரன்கள் குவித்தார். மேலும் பேட் கமின்ஸ் வீசிய பந்தை 100 மீட்டர் தூரம் அடித்து அசத்தினார். 8 சிக்சர் 4 4 என 41 பந்துகளில் 92 ரன்கள் குவித்த ரோஹித் மிச்சல் ஸ்டார்க்கிடம் விக்கெட்டை பறிகொடுத்தார். ரோஹித் சர்மாவின் அதிரடி ஆட்டத்தால் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்நிலையில் 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா வென்றதற்கு இந்திய அணி பழி தீர்த்ததாக நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய கேப்டன் ரோஹித் சர்மா ஆட்ட நாயகன் விருது பெற்றார்.